முதல்ல ரவீந்திரன் கிட்ட இருந்தே தொடங்குறேன். ஜனநாயகன் திரைப்படம் தாமதம் அப்படின்னு பரவலாக பேசப்படுது. ஆனால் இந்த விஷயத்தை மையப்படுத்தி காங்கிரஸ் கட்சி ஒரு கலையை மையப்படுத்தி விஜய் மீது தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல் என்று விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த குழப்பத்திற்கும் யார் காரணம், யார் பின்னணியில் இருக்காங்க? அதாவது இதை உற்று நோக்கும் போது ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு சசிகலா அம்மையாரை ட்ரீட் பண்ணது மாதிரி விஜயை ட்ரீட் பண்ணுறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வருது. நியாயமான சந்தேகமாக தான் நான் பார்க்குறேன். ஜெயலலிதா அம்மையார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, கலைஞர் புரட்சி தலைவியும் கலைஞர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ராகுல் காந்தி வந்தார். அதில் நடராஜன் அவங்க நட்பு வளையம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மரணத்துக்கும் ராகுல் காந்தி இருந்து பார்த்தாரு. அந்த அரசியல் தோற்றம்ங்கிறது மோடி அவர்கள் மனதை பொறுத்தவரையில் நடராஜன், சசிகலா இவர்கள் இந்திரா காங்கிரஸ் அவங்களுக்கு ஆதரவானவர்கள், காங்கிரஸுக்கு ஆதரவானவர்கள், பாஜகவுக்கு எதிரானவர்கள். 2004ஆம் ஆண்டு வாஜ்பாய் அதிமுக கூட்டணியை ஓட்டைப்படகு என்று ஜெயலலிதாவை விமர்சித்தவர் நடராஜன். அவர் கையில் அதிகாரம் வருகிறது. ஏற்கனவே முலாயம் சிங் யாதவையும் கன்ஷிராமையும் இணைத்து பாஜகவை உத்தரப்பிரதேசத்தில் தோற்கடித்த ஒரு பெரிய அரசியல் வித்தகர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இவர்கள் காங்கிரஸுக்கு ஆதரவானவர்கள். இவர்களால் காங்கிரஸ் கட்சிக்கு பார்கெனிங் பவர் கூடுது. பாஜக பார்கெனிங் இல்லாமல் லெப்டின் லர்ஜுங்கிற அளவுக்கு அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் யாரும் பாஜகவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அப்போ டெல்லி எடுக்கக்கூடிய முடிவு என்னென்றால், இவர்கள் பாஜகவுக்கு எதிரான சக்திகள் எந்த வகையில் இவர்கள் பலம் பெற்றாலும் நாளை பாஜகவுக்கு எதிராக தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பெரிய சக்தியாக மோடிக்கு எதிராகவே அவர் செயல்படுவார்கள் என்ற அடிப்படையில் மெஜாரிட்டி இருந்தும் கவர்னர் வரவில்லை, பதவியேற்பு விழா நடக்கவில்லை. இன்று கடைசியாக இப்பொழுது கூட பத்மாவதி மில்லில் சிபிஐ வழக்கு சசிகலா அம்மையார் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நமக்கு தெரியும் அவர்களுக்கு அதிக எம்பி எம்எல்ஏக்கள் அன்னைக்கு சசிகலா ப்ளஸ் இபிஎஸ் இருந்தும் படித்து பார்க்க நேரமில்லை என்று ரெட்டையிலை முடக்கப்பட்டது. செலக்டிவ் ரெய்டு 187 இடங்களில் நடத்தப்பட்டது. டிடிவி தினகரன் யாருக்கு லஞ்சம் கொடுத்தார் என்பதே தெரியாமல் அவர் மீது ஒரு லஞ்ச வழக்கு பதியப்பட்டது. அது லஞ்சம் ஒருத்தர் வாங்கியிருக்கணும், அது கூட இல்லை. இப்படி 4 எக்ஸாம்பிளை சொல்கிறேன். அந்த மாதிரிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு விஜயை மத்திய அரசு பார்க்கிறார்களோ என்று கருதுகிறேன். இதில் தமிழிசை அம்மையார் கருத்து, நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் கருத்திலிருந்து என் கருத்து மாறுபட்டு இருக்குது. வரும் நாட்கள் தான் நயனார் நாகேந்திரன் கருத்து சரியா, தமிழிசை அம்மையார் கருத்து தெரியா, ரவீந்திரன் துரைசாமியின் கருத்து சரியா என்பது தெரிய வரும். நான் இதில் என்ன பார்க்குறோம்னா, விஜய் என்ற அரசியல் சக்தி தன்னை நிரூபிப்பதற்கு முன்னாகவே காங்கிரஸுக்கு பெரிய பார்கெனிங்கை கொடுக்குறார். இதுதான் பாஜகவோட ஒரு பிரச்சனை. பாஜக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சி, பலதரப்பட்ட எண்ணங்கள் கொண்டவங்க இருப்பாங்க. அதில் பலரும் திமுக எதிர்ப்பு தான், திமுகவை வீழ்த்தணுங்கிற எண்ணத்தை தான் தமிழ்நாட்டுக்குள்ளே பேசினாலும் கூட பாரத பிரதமர் மோடி அவர்களையும் பிரதமர் அலுவலகத்தை சார்ந்தவர்களையும் பொறுத்தவரையில் நம்முடைய பார்வையாக பார்ப்பது, காங்கிரஸ் கட்சி 2019 24 39-38 எம்பிகளை வெற்றி பெறுகிறதே. இவர்கள் இப்படி வெற்றி பெற்று சுமார் 40 தொகுதியும் தமிழ்நாட்டிலிருந்து வராங்களே, இதை எப்படி தடுக்கிறதுங்கிறதா நோக்கம். அந்த சூழ்நிலையில் காங்கிரஸுக்கு பார்கெனிங்கை ஏற்றி விடுறது மாதிரி, குறிப்பாக 2009ஆம் ஆண்டு விஜயகாந்தை காட்டி காங்கிரஸ் 10 எம்பி 4 பெற்றவங்க டக்குன்னு 16 வாங்கிட்டாங்க. அப்போ அந்த பார்கெனை ஏற்றி விடக்கூடிய ஒரு சக்தியாட்டு பல காங்கிரஸுக்கு பார்கெனிங் பவரை ஏற்றி கொடுப்பதன் மூலமாக விஜய்க்கு என்ன ஆதாயம்? இல்லை காங்கிரஸ் விஜயை பயன்படுத்திக்கிறா, இல்லை விஜய் காங்கிரஸை பயன்படுத்திக்க முயற்சிக்கிறாரா? விஜய் காங்கிரஸை பயன்படுத்தி இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அவர் சிஏஏ எதிர்க்கிறார். அது ஒரு உரிமை. சிஏஏ என்பது இஸ்லாமியர், இந்திய இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு விஷயம்தான். என்றாலும் அவங்க அந்த புள்ளிக்குள்ள பல கட்சிகள் எதிர்க்கிறாங்க. விஜயும் அதை எதிர்க்கிறாரு. 2024 சிஏ எதிர்ப்புன்னு தான் ஒரு தீர்மானத்தை போட்டார். அதை மட்டும்தான் அவரோட இதாக சொன்னார். 39 கேண்டிடேட் கூட போடலை. அப்போ சிஏ எதிர்ப்புன்னு சொல்வதன் மூலமாக காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்கு எந்த சேதாரம் வரக்கூடாது என்பதுதான் அவர் நோக்கம். அவர் நின்று வாக்க பிரித்தா ஒரு தர்மபுரியில் என்டிஏ ஜெயித்திரலாம், காங்கிரஸ் அலையன்ஸ் இல்லாத இன்னொரு கட்சி விருதுநகரில் ஜெயித்திருக்காங்க சூழ்நிலையில் அவர் சிஏ எதிர்ப்புங்கிற ஒரு காங்கிரஸும் சார்ந்த ஒரு கொள்கையை தான் சொல்கிறாரு. அடுத்தபடி வக்ஃப் போர்டு, முஸ்லீம் பர்சனல் லாவில் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கிறாப்புல. இது எல்லாத்தையும் விட ஓட்சோரி விவகாரத்தில்
ராகுல் காந்தி கைதாகும் போது விஜய் அதை கண்டித்து அறிக்கை விடுறாரு. அப்போ இவரோட நடவடிக்கைகள், இவருடைய எண்ண ஓட்டம், அரசியல் நிகழ்வு எல்லாமே தமிழ் மண்ணில் அவர் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸாக தான் இருப்பார். அவரால் பாஜகவுக்கு எந்த லாபமும் இல்லை. அவரால் காங்கிரஸுக்கு பார்கெனிங் உயருது. எப்படி சசிகலாவால் காங்கிரஸின் பார்கெனிங் உயர்ந்ததோ அதனால சசிகலா எப்படி கிராக் டவுன் பண்ணப்பட்டாரோ, யாருக்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறது, ராகுல் காந்தியை வச்சு என்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறீங்க, எனக்கு இங்கே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சர்வ வல்லமை படைச்சவன் நான் இந்தியாவில், என்கிட்ட நீங்கள் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அது கலைஞர் மற்றவங்கள்ட்ட நீங்கள் மூப்பனார் பண்ணக்கூடிய அரசியலை என்கிட்ட வாரீங்களான்னு பெரிய அளவுக்கு விஷயங்கள் நடந்தது மாதிரி இப்பவும் விஜயின் அரசியல் நடவடிக்கைகள், ராகுல் காந்தியின் கைதை அவர் கண்டித்தது எல்லாமே இந்த சக்தி என்பது இன்றைக்கும் நாளைக்கும் காங்கிரஸை பலப்படுத்த, காங்கிரஸின் பார்கெனிங்கை உயர்த்தக்கூடிய ஒரு சக்தியாக தான் இருக்கும். அதை கிரஷ் பண்ணணுங்கிற அதே சசிகலா டைப் இதுதான்ங்கிற மாதிரி என்னுடைய நடவடிக்கைகள் என்னுடைய அபிப்பிராயத்தில் தெரிகிறது. போக போக தான் அது சொல்ல முடியும். என்னோட பார்வை நமக்கு பிரயோஜனம் இல்லாத காங்கிரஸை பார்கெனிங்கை உயர்த்தக்கூடிய இந்த சக்தியை கிரஷ் பண்ணிடுவோம். அந்த எண்ணம் டெல்லியில் எடுக்கப்பட்டிருக்குது. இது நயனார் நாகேந்திரன் கருத்திற்கும் இவர் தமிழிசை அம்மையார் கருத்திற்கும் மாறுபட்டது. இது மாதிரி தான் சுப்பிரமணிய சாமி கருத்திற்கும் இலகணேசன்ஜி கருத்திற்கும் ஐயா குருமூர்த்தி கருத்திற்கும் மாறுபட்ட கருத்தை டெல்லியில் இப்படி தான் முடிவெடுப்பார்கள் என்று சொன்னேன். அது அன்று சசிகலா விஷயத்தில் நடந்தது. இன்றும் அதை மாறிப்பட்ட ஒரு தன்மையில் போவதாக நான் காண்கிறேன். போக போக தெரியும். இப்போ விஜயுடைய நிலைப்பாடு இதில் என்ன? மிக மௌனமாக இருக்காரு. இந்த மௌனத்திற்கான காரணம் அச்சமா, இல்லை அரசியல் தந்திரமா, இல்லை ஏதாவது தயக்கம் இருக்கா அவருக்கு? நிலைப்பாட்டை வச்சு தான் ஒரு தலைவரை நாம் கணிக்கணும். அந்த ஓட்சோரி விஷயத்தில் ராகுல் காந்தி அரெஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து முதல்ல கண்டனம் போட்டவர் அவர் தான். ஆனால் இன்னைக்கு நேஷனல் கராடு விஷயத்தில் அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து கோஷ் பண்ணி நீதிமன்றம் சொல்லும்போது அதற்கு வந்து ஸ்டாலின் வந்து அது குற்றமற்றவர்கள் நிரூபிக்கிறதுன்னு அந்த கூட்டணிக்குள்ளே இருந்து ஸ்டாலின் சோனியா காந்திக்காகவும் ராகுல் காந்திக்காகவும் பண்ணும்போது அது பற்றி விஜய் பேசலை. அப்போ முதல்ல காங்கிரஸை நம்பி அவர் ராகுல் காந்தி கைதை கண்டித்தவர் இப்போ அவர்கிட்ட இருந்து இதனால் நமக்கு என்ன லாபம், என்ன சிக்கலுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்றாலும் அவருக்கு நாம் டைம் கொடுப்போம். காங்கிரஸ்காரங்க வந்து இது மோடி செய்கிறாரு, பெரிய அளவில் சோடங்கர், இவர் ஜோதிமணி மற்றும் மாணிக் தாகூர் போன்றவங்கெல்லாம் வேகமாக தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அந்த வகையில் அதில் என்ன உண்மைன்னு சொல்ல வேண்டிய பார்ட்டி வந்து விஜய் தான். அவர் வந்து ஏற்கனவே கண்டித்தவர். இன்னொரு விஷயத்தில் ஸ்டாலின் உறுதியாக காங்கிரஸ் பக்கம் நிற்கும்போது, அவர் தயக்கத்தில் நிற்கும்போது என்ன செய்ய போகிறாருங்கிறத அவர் தான் வாய் திறக்கணும், வெளிப்படுத்தணும். பொறுத்திருந்து பார்ப்போம். திருமிகு லட்சுமி, விஜயுடைய மௌனம் என்னென்ன காரணம்? ஒரு தயக்கமா, இல்லை அச்சமா, இல்லை ஒரு அரசியல் பதுங்குறாரா? வணக்கம். விஜய் எதுக்குமே பேசுனது கிடையாது. அதனால இதுலேயும் அவர் பேசுவார்னு எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.